ஏங்க ஆபீஸ்ல இருந்து கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க, ஒரு வேலை கிடக்கு. என்ன வேலை கிடக்கு? ஆபீஸ்ல இருந்து வந்தா ஏதாச்சும் வேலை வச்ச அவ்வளவுதான் பாத்துக்க. நானே நொந்து நூடுல்ஸ் ஆகி வரேன், சும்மா வேலை வச்சுக்கிட்டு ஆபீஸ் போறவனே. என்ன வேலை? பரவாயில்ல, நீங்க போங்க. அடடடடடா, வேலைக்கு போகும்போது முகத்தை இப்படி வச்சிடுவாளே. சரி என்ன சொல்லு, கோவப்பட மாட்டேன் சொல்லு. பரவாயில்ல, இருக்கட்டும், என் மனசுக்குள்ளே இருக்கட்டும். நீங்க வேலைக்கு போங்க, உங்களுக்கு எதுவும் நான் வேலை வைக்க மாட்டேன், போங்க. சரி அதான் சொல்லிட்டேன் இல்லையா, கோவப்பட மாட்டேன் சொல்லு. என்ன வேலை கிடக்கு சொல்லு. இல்ல வேணாம். எப்போ பாரு வீட்டில் தனியாக கிடக்கா, ஏதோ என்கிட்ட சொல்ல வந்தா, நான் வேற கோவப்பட்டுட்டேன். கோவப்படாமல் கேட்கணும். அனிதா சொல்லுமா, கோவப்பட மாட்டேன் சொல்லு. என்ன விஷயமா சொன்ன சொல்லு பார்ப்போம். ஏங்க நம்ம தெரு ஃபுல்லா வெறும் விநாயகரா வச்சிருக்காங்க. வாங்க போய் சுத்தி பார்த்துட்டு வருவோம். வேலையிலேருந்து சீக்கிரமா வந்துடுறீங்களா? கூட்டிட்டு போவீங்க. ஒவ்வொரு விநாயகர்கிட்டையும் போய் தேங்காய் உடைச்சிட்டு வரணுங்க. அதுக்கு தான் உங்களை சொன்னேன் நான். இதுக்கு போய் என்னால கோவப்படுறீங்களே? உங்க நல்லதுக்கு தாங்க, உங்களுக்காக நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன், தெரியுமா? அனிதா எதுனா சொன்னா டக்குன்னு கோவம் மட்டும் படுற. எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு தெரியல. சுத்தி பார்க்க தானே உன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம். வேலைக்கு போறவன நீ பாட்டி சொல்ற, எப்படி சொல்லி பார்க்கலாம்? ஏங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட சினிமாவுக்கு போறதுக்கு வேற எங்கன்னா போறதுக்கு நான் மட்டும் போறீங்க இல்லையா? என் கூட வரதுக்கு நான் சொல்லுங்க பாப்போம். அதெல்லாம் முடியாது, எனக்கு வேலை கிடக்கு. என்ன சொன்னீங்க? முடியாது முடியாது முடியாது. என்ன பார்த்து சொல்லுங்க, என்ன பார்த்து சொல்லுங்க, என் கண்ணை பார்த்து சொல்லுங்க. முடியாது முடியாது. கூட்டிட்டு போறேன். கணேஷா போய் பத்திரக்காளி வந்து தலைவர் மேல. ஐயோ